சேனல் நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்எல் ரீஃபண்டு விஷயமாக எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாது இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2014ஆம் ஆண்டு இந்நிறுவனம் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் 2016ஆம் ஆண்டு வரை எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் மட்டும் வழக்கு சென்று கொண்டிருந்த ஒரு 2 ஆண்டுகளில் பிஎஸ்எல் நிதி நிறுவனத்தின் சொத்துக்கள் இந்தியாவில் சுமார் 20 மாநிலங்களில், அதாவது 192 டிஸ்ட்ரிக்டில் 3,85,000 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதாக இருந்தது. இந்த நிலங்களின் மீது பல மாநிலங்களில் பல சட்டவிரோத கும்பல்களால் போலியான பத்திரப்பதிவுகள் நடந்து இருந்தது. இந்த போலியான பத்திரப்பதிவு நடவடிக்கையின் மூலம் கமிட்டியானது 2017ஆம் ஆண்டு சொத்துக்களை விற்பதற்கு ஏல அறிவிப்பினை வெளியிட்டவுடன் அதனை ஆட்சேபனை தெரிவித்து இந்த சட்டவிரோத கும்பல்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளாம் விசாரித்த பிறகே சொத்துக்களை விற்க முடிவு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற RS விர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியை சொத்துக்களினுடைய புகார்களை விசாரிக்க உத்தரவிட்டது. அவரும் சுமார் 2017ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளை புகார்களை விசாரித்து உண்மை அடிப்படை என்ன என்பதை உச்ச நீதிமன்றத்தில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இறுதியில் சமர்ப்பித்துள்ளார். இந்த இறுதியில் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரையின் பேர் உச்ச நீதிமன்றமானது RM லோதா கமிட்டிக்கும் செபிக்கும் இந்த புகார்கள் விசாரிக்கப்பட்டு புகார்கள் ஏதுமின்றி இருக்கக்கூடிய சொத்துக்களை உடனடியாக விற்று பணமாக்கி முதலீட்டாளருக்கு கொடுக்கும் பணியை துவங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அந்த உத்தரவுக்கு இணங்க தற்பொழுது கமிட்டி ஒரு நல்ல ஒரு அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த காணொளி மூலம் காண்போம். வாங்க. அதுக்கு முன்னாடி HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பு என்ன என்பதை முதலில் பார்த்துவிட்டு பிறகு பிஎஸ்எல் நிதி நிறுவன முதலீட்டு சம்மந்தமாக ஒரு அறிவிப்பை நாம் காண்போம். இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் என்று சொல்லப்படுகின்ற நிதி நிறுவனமானது தனது முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 1136 கோடியை நிதி திரட்டியுள்ளது என்ற புகாரின் அடிப்படையில் செபி அமைப்பால் தொடுக்கப்பட்ட வழக்கில் இந்நிறுவனம் செயல்பட 2016ஆம் ஆண்டு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இந்த முதலீட்டாளர்களுடைய பணத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் செபி அமைப்பானது இறங்கியுள்ளது. அதன் விஷயத்தில் பல வருடமாக எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமல் இருந்த HBN டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெடினுடைய சொத்துக்களை தற்பொழுது விற்கும் முயற்சியில் செபி அமைப்பானது இறங்கியுள்ளது. இதன் முதல் கட்டமாக 1136 கோடி பணத்தை திரும்ப எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது 106 கோடியே 25,87,000 ரூபாய் மதிப்புள்ள அடிப்படை சொத்துக்களை தற்பொழுது ஏல நடவடிக்கைக்கு உட்படுத்தியுள்ளது. இதனுடைய அறிவிப்பை 22/1/2025 அன்று அதன் செபியினுடைய இணையதள பகுதியில் வெளியிட்டார்கள். இந்த ஏல அறிவிப்பானது அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 27, 2025 அன்று நடைபெறுவதாக அறிவித்துள்ளார்கள். இந்த 106 கோடி 25,87,000 என்பது அடிப்படை விலையாகும். இந்த அடிப்படை விலையிலிருந்து ஒவ்வொரு ஏலமும் 50,000, 1,00,000 என்று கூட்டிக் கொண்டே ஏலத்தை முன்னெடுக்கிறார்கள். இதன் அடிப்படையில் எவ்வளவு ரூபாய்க்காக இந்த ஏல நடவடிக்கைகள் முடியும் என்பதை ஏல நடவடிக்கையின் தேதி முடிந்த பிறகுதான் நாம் கூற முடியும். HBN டைரிஸ் அண்ட் அலைட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த அனைத்து முதலீட்டாளர்களும் தொடர்ந்து நமது சேனலில் பங்கேற்று சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த ரீஃபண்ட் அமௌண்ட்டை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் அதற்குரிய தகவலை உங்களுக்கு தெளிவான முறையிலும் எளிமையான முறையிலும் எடுத்துரைத்து உங்களுடைய பணத்தை மீட்டெடுக்கும் ஒரு நடவடிக்கைக்கு நான் உதவி செய்கிறேன். 2016ஆம் ஆண்டு RM லோதா தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்ட பிறகு CBI ஆனது 2018ஆம் ஆண்டு அனைத்து மாநில பதிவுத்துறை தலைவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியது. அந்த சுற்றறிக்கையின் மூலம் PSL நிதி நிறுவனத்தினுடைய சொத்துக்களை மாநிலத்தில் உள்ளவற்றை பாதுகாப்பாக வைக்க வேண்டும். அதன் மீது எந்தவிதமான போலி பத்திரப்பதிவோ இல்லை குத்தகைக்கு விடுவதோ இல்லை ஏல நடவடிக்கை செய்வதோ இது போன்ற சட்டவிரோதமான செயல்களை நடத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று
அனைத்து மாநில பதிவுத்துறை தலைவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டு மாநில பதிவுத்துறை தலைவருக்கும் அந்த ஒரு அரசாணை வந்தது. அந்த அரசாணை மாநில பதிவுத்துறை தலைவரானது அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் அனைத்து சார் பதிவாளர் அலுவலர்களுக்கும் அனுப்பி வைத்தார். இதன் மூலம் செபி அமைப்பானது எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கையின் மூலம் நமக்கான பணம் மிக விரைவில் கிடைக்கப் போகுது அப்படின்றது மிக ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த சுற்றறிக்கையானது யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா, பிஎஸ்சிஎல் நிதி நிறுவனத்தின் சொத்துக்கள் இருக்கக்கூடிய 20 மாநில பதிவுத்துறை தலைவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க மற்றும் காவல் துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கும் இது அனுப்பியிருக்காங்க. ஏன் எதுக்குன்னா 2018ஆம் ஆண்டு இவங்க சிபிஐ கொடுத்த அறிவிப்பின் மூலம் இந்த சொத்துக்களை பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சொத்துக்கள் மீது எழுந்த புகார்களை விசாரிக்கிறதுக்கு ஆர்எஸ் விர்க்கும் அவர் ஒரு நீதிபதியாக நியமித்து கடந்த வருடம் தான் இந்த புகார்களை எல்லாமே விசாரித்து இறுதி வடிவம் பெற்றது. அதாவது சொத்துக்கள் எதுவுமே பாதுகாப்பற்ற நிலையில் இல்லை, ஒரு பாதுகாப்பான நிலையில் இருக்குது, போலியான பத்திரப்பதிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சுற்றறிக்கையின் மூலமாக என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 20 ஸ்டேட், அதாவது 20 மாநில பதிவுத்துறை தலைவர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய நிலையில் எனக்கு ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய ஒரு சுற்றறிக்கை தான் எனக்கு நண்பர் மூலமாக கிடைச்சிது. இதுதான் இங்கே காணொலியில் காண்றீங்க. இந்த இடத்துல பாருங்கள், டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையை பெற்ற 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். என்ன விஷயம்னாக்கா, இந்த சொத்துக்கள் அனைத்து உச்சநீதிமன்றத்தின் பெயரிலோ அல்லது இந்த விஷயத்தில் அமைக்கப்பட்ட லோதா கமிட்டியின் பெயரிலோ உள்ளதா என்பதை 2 வாரங்களுக்குள் நார்த்தன் ரீஜனல் ஆஃபீஸ் நியூ டெல்லி அங்கேக்கு எங்களுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் ராஜஸ்தான், த கன்சர்ட் தாசில்தார், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் அண்ட் சப் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றறிக்கையின் மூலமாக சொல்லியிருக்காங்க. இது எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22 ஜனவரி 2025 அன்னைக்கு தான் செபியினுடைய மீட்டெடுப்பு குழு, அதாவது பணமாக இருக்கட்டும் சொத்துக்களாக இருக்கட்டும், மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குழுவின் மூலமாக இந்த சுற்றறிக்கையை அறிவிச்சிருக்காங்க. இந்த சுற்றறிக்கையின் மூலமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுமார் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 36,705 ஏக்கர் நிலப்பரப்பு தற்பொழுது விற்பதற்கு தயாராக உள்ள நிலையில் இந்த சொத்துக்கள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தின் பெயரிலோ அல்லது இந்த விஷயத்தில் அமைக்கப்பட்ட கமிட்டியின் தலைவர் லோதா கமிட்டியின் பெயரிலோ உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி நீங்கள் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் மாநில பதிவுத்துறை தலைவர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இதன் மூலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ராஜஸ்தான் மாநிலத்துக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இந்த 36,705 ஏக்கர் நிலப்பரப்பு கரெக்டாக பாதுகாப்பான நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியான தகவலை கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து கமிட்டி சொத்துக்களை விற்கிறதுக்கான ஏல அறிவிப்பை வெளியிட போகிறார்கள் அப்படின்றது தான் இதன் மூலமாக ஊர்ஜிதமாக தெரியுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னாக்கா பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இப்படி ஒரு காணொலியை பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்குன்றது தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஓகே நண்பர்களே, இந்த காணொலி ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கான தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. எச்பிஎன் டைரி சம்மந்தமாகவும் இதில் தகவல் சொல்லியிருக்கிறேன். பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் விஷயத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அது இல்லாமல் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உதவி கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் வீடியோ கமெண்ட் செக்ஷன் பகுதியில் நிறைய உதவிகளை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னாக்கா ஒரு சில டாக்குமெண்ட் வைஸாவெல்லாம் அங்கே நான் பதிவு செய்ய முடியாது. அதனால் நமக்கு பிஎஸ்சிஎல் வழிகாட்டுதல் குழு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு இருக்குது. அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு சில ஆவணங்களோட அங்கே பதிலளிக்கக்கூடிய ஒரு எளிமையான பகுதியாக இருக்கும். அதனால் அந்த பிஎஸ்சிஎல் வழிகாட்டுதல் குழுவினுடைய லிங்க் வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனல் பகுதியில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஜாயின் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமது நண்பர்கள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தொடர்ந்து சேனலை பதிவுகளை பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான அப்டேட் கிடைச்ச உடனே நான் அடுத்தடுத்து பதிவின் மூலமாக சொல்கிறேன். வீடியோன் மூலம் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.